அவர் சம்பளமே கேட்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க, கம்மி. அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் போட்டோம்னா ஒரு படம் போட்டால் நீங்கள் அந்த வருஷம் அந்த காலேஜ் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடலாம். மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த படத்தை வாங்கியிருந்தா 5 லட்ச ரூபா எம்ஜினா வரலன்னா மினிமம் கேரண்டி. மேற்கொண்டு எவ்வளோ வந்தாலும் விநியோகத்தில் போகணும். அப்படி அண்ணாமலையை போட்டால் மேற்கொண்டு 10 லட்ச ரூபா போயிருக்கும். ஒரு தேட்டருக்காரர் படம் போட்டு ஒரு 10 லட்சம் கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட் சார், 10 லட்சம். அண்ணாமலை படையப்பெல்லாம் என்ன சார், எல்லாம் ஒரு சண்டே ஈவினிங் ஷோ ஞாயிற்றுக்கிழமை பாடி சிவசக்தி தேட்டரில் ஃபஸ்ட் வீக்கில் சண்டே ரிலீஸ் அன்றைக்கி அந்த ஃபஸ்ட் வீக் சண்டே ஈவினிங் ஷோ. தேட்டரு கதவெல்லாம் அவங்களே திறந்துட்டானுங்க சார். உள்ளே போட்டுட்டாங்க இல்லை, க்ரௌடு சமாளிக்க முடியல. கொஞ்சம் தேட்டருக்கு என்ட்ரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரோடு கம்மியாக இருக்கும், எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. அப்படியே கதவை திறந்துட்டு பேத்துட்டு அவங்க நிற்கிறாங்க சார். கணக்கு எடுத்து 2000 பேர் இருப்பாங்க. 2000 பேர் உள்ளே இருக்காங்க, 2000 பேர் வெளியே போகிறாங்க. திரும்பி உடனே திருவிழா போட்டாமல் ரோட்டில் சைக்கிள் 2 வீலர் அப்படியே ஜாம் ஆகி நிற்குது. போலீஸ் வச்சுருக்கேன், வேன்லாம் வருது, அவங்க லெவல் பண்ணுறாங்க, இப்படி அனுப்புகிறாங்க, அப்படி அனுப்ப, இந்த சந்துக்கு அனுப்புகிறாங்க. உள்ளே இருக்கிற கூட்டம் அவங்களுக்கு இப்படி இருக்குது. நம்ம தான் போட்டோம் அந்த படம். அந்த காலத்தில் 17 லட்ச ரூபா ஒரு தேட்டர் ஷேர். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தேட்டர் ஷேர் கணக்கு பண்ணி பார்த்தோம் 1.5 கோடி ரூபா வரும். ஒரு தேட்டர் ஷேர் 1 கோடி 1.5 கோடினா இன்றைக்கி ஒரு 58 தேட்டர் செங்கல்பட்டில். ஈஸியாக செங்கல்பட்டு மட்டுமே அது 40 கோடி கலெக்ஷன் நடத்தும். காதல் கோட்டைன்ற ஒரு காவியத்தை நான் எடுத்தது சினிமா துறைக்கு நான் படைச்சது. என் லைஃப்பில் நான் பண்ணது பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே ஆஃப் ஆகி சிவசக்தி பாண்டியனால அந்த காதல் கோட்டை. அப்புறம் தான் தெரியுது தமிழ்நாட்டில் இவ்வளோ ஜாம்பவான்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு ஒரு பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் இந்தியான்னு கிடைக்கல, அங்கீகாரம் கிடைக்கல. இப்பொழுது தான் கிடைக்கிறது. அந்த காதல் கோட்டை படம் ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டரை ஏற்படுத்தின படமாக இருந்தது. இப்போவும் அந்த படம் ஒரு பெரிய ட்ரெண்டிங்கில் அப்பப்போ அந்த பாடல்களும் அஜித்தை பற்றின தகவல்களும் ரீல்ஸ்லையும் அதிகமாக பயன்படுத்தப்படுது. அந்த படம் உருவானது எப்படிங்கிறத சொல்ல முடியுமா? நிறைய வாட்டி அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். பட் ஒரு காலகட்டத்துக்கு ஒரு ஜென்ரேஷன் மாறத்தோடு உருவான காரணம் ஒன்றும் இல்லை. தங்கர் பச்சான் அவர்கள் நாங்கள் வான்மதி பட ஷூட்டிங்கில் இருக்கும்போது அகத்தியன் சார்கிட்ட ஒரு நல்ல ஒரு காவியம் இருக்குது, கேளுங்க நீங்கள். நான் அந்த கதையை எங்கள் தேட்டரில் வர வச்சு கேட்டோம். கேட்டோன்னா பிடிச்சிருந்தது, நல்லா கண்ணெலாம் கலங்கி இருந்தது. கிளைமேக்ஸில் அகத்தியன் அவங்க 2 பேரும் சேர்ற மாதிரி தான் நம்ம பண்ணலாம். மற்ற சீன்ஸ் எதுவுமே தெரியாது எனக்கு. அதனால் இல்லை சார், அது அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். இல்லை, அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, சேர்ந்தால் படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒரு இது மாதிரி தங்கர் பச்சான் சார் அவங்களாம் சேர்ந்து சரி லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் எடுக்கும்போது பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ஓகே பண்ணது கரெக்ட் பண்ணலான்ட்டு. நான் எல்லாமே ஒரு ப்ரொடியூசர் டெக்னீஷியன்ஸ் மாதிரி நாங்கள் யாருமே பாடலை. அதான் மிகப்பெரிய வெற்றி காரணம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நேரத்தில் அதெல்லாம் சொல்லும்போது திருப்பியும் இந்த கதைக்கு அஜித் சார் எல்லாம் க்யூட்டாக அன்றைக்கி இருந்த ஒரு காலகட்டத்துக்கு நல்லா இருப்பாங்கன்ட்டு தான் அவரே போட்டு அதே டீம் அப்படியே வச்சு எடுத்தோம். பட் அந்த கிளைமேக்ஸ் வரும்போது எடுக்கும்போது அதில் சின்ன ஒரு ஆலோசனைலாம் சொல்லி என்னை கூப்பிட்டு இல்லை சார், அது ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட்டிங் போய்ட்டு அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண பார்த்தா முடியல, நான் கொஞ்சம் பிடிவாதக்காரன், முடியாதுன்ட்டேன். அதை எல்லோரும் அக்செப்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி ஓடி சேர்றாங்க. அவருக்கு அது உள்ள கொஞ்சம் உள்ளுக்குள்ளவே இருந்தது, வருத்தம் இருந்தது. ஏவிஎம் ராஜேஸ்வரி நாங்கள் போய் படம் பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸ் வரும்போது எனக்கு அவர் ஜெயிச்சிடுவார், எனக்கு படம் ஜெயிக்குதா இல்லையோ கருத்து ரீதியாக அவர் ஜெயிச்சிடுவாரோ, எனக்கு அவருக்கு ஒரு தயாரிப்பாளர் அந்த ஆள் இந்த கதையை பண்ணி சேர்த்து வைக்கிற ஜெயிச்சிடுவாரோ, சீட்டு கிழிய போது சேர்ந்தா நாங்கள் நான் சொன்னேன் சீட்டு கிடையாது, கைத்தட்டல் பாரு எப்படி வர போது பார்க்கணும். அதே மாதிரி அவங்க சூர்யான்னு கத்துறவனா பார்த்தீங்கன்னா என்டையர் தேட்டர் விசில் சவுண்டு அப்படியே பறக்குது. அவர் எங்கேயோ இருந்து ஓடியாங்க சார், நீங்கள் ஜெயிச்சிங்க சார்னார். ஸோ இதெல்லாம் ஒரு ஜெயிச்சதுக்கு தோற்றதுக்காக இல்லை, ஒரு எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாட்டோடு ஒரு ஆர்வமாக ஒரு படத்தை ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், ஒரு டெக்னீஷியன்லாம் எப்படிலாம் அதை உணர்வுபூர்வமாக உணர்ந்து அதை படைச்சிருக்கிறவங்க தான் சந்தோஷம் தான் சொல்கிற வார்த்தையை தவிர இதில் ஜெயிப்புன்றது திமிர்லையோ அதுலேயோ கிடையாது. அது ஜெயிச்சோட அதுக்கப்புறம் அடுத்தது என்ன ஜெயிக்கணும்னு போகணுமே தவிர அதையே நம்ம பிடிச்சி இது பண்ணிடக்கூடாது. இதுலாம் சொல்லவே காதல் கோட்டை நம்ம படம் இல்லை அப்படின்னு நினைப்பு தோணுமே தவிர தினந்தோறும் வேணும் நான் காதல் கோட்டை ப்ரொடியூசர் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். நான் இன்னொரு காதல் கோட்டையை கொடுக்கறதுக்கு என்னன்னு பார்த்துட்ருக்கேன். அது சந்தர்ப்பத்தை நோக்கிட்டு போயிட்டு இருக்கோம். சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இப்போ ஒரு மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வெயிட் பண்ணுறோம். நீங்கள் தயாரிப்பாளராக ஆனதே ஒரு பெரிய ரசிகத்தன்மை மனசுக்குள்ளே இருந்தது தான் முதல் காரணமாக இருக்க முடியும். அப்படி நீங்கள் வான்மதி அந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கிறதா எல்லாரும் இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிறாங்க. அது என்ன கதை சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் பேசிக்காக ஒரு தேட்ரு கன்ஃபர்மேஷன் மேனேஜர் இருவாங்க, திருவெட்டூர் வெங்கடேஸ்வரா அந்த மாதிரி தேட்டர்லாம் பண்ணிகிட்டு இருந்து
அப்புறம் போகிற காலப்போக்கில் நானே ஒரு தேட்டரு லீஸ் பாடி சிவசக்தின்னு ஒரு தேட்டரை வந்து சொந்தமாக லீஸ் எடுத்து அதன் பிறகு ஒரு 5-6 தேட்டர் லீஸ் எடுத்து திரையரங்கில் குறைஞ்சபட்சம் என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1000 படங்களாவது தேட்டரில் திரையிட்டிருப்பேன். புது படங்கள் எல்லாம் கலந்து புது படம் பழைய படம் அந்த காலத்து படம்லாம் பழைய காலத்து படங்கள்லாம் அந்த ரீரிலீஸ் பண்ணுறாங்களே இப்போது அந்த மாதிரி எம்ஜிஆர் சார் படம் சிவாஜி சார் படம் ரஜினி சார் அந்த மாதிரி படங்களெல்லாம் நான் போட்டு 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 வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து ஒரு படங்கள் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தோம். அந்த மாதிரி உயிருள்ள உஷா, தங்கை கோரிவிதம், வெள்ளை ரோஜா, சாட்சி, மலையூர் மம்பட்டியான் அந்த பீரியட்லேருந்து வரும். அப்புறம் தான் நான் தனியாக நடத்தும் போது தான் வைத்தியை காத்தினால், நான் சிகப்பு பணிதன் அப்படி போட என்னுடைய இண்டிவிஜுவலாக ஒரு தேட்டரில் படம் போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹிட் ஆகுது. சம்சார மின்சாரம், ஊமை வெடிகள், சரவணன் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சம்சாராத மின்சாரம் படம் வந்து நிறைய பேருக்கு வந்து அதில் ஆட்சேபம் எடுத்து போடாது அப்படின்ட்டுலாம் அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது. சரியாக பிடிக்கல அவங்களுக்கு. ஒரு எல் சுரேஷ் ஆனந்தா பிக்சர்ஸ் அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். நாங்கள் படம் பார்த்துட்டு போய் அவர்கிட்ட ஒரு தேட்டருக்கு சிவசக்திக்கு போகணுன்னு கேட்கும்போது, இல்லை இந்த படம் வந்து எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் இல்லை, இதுக்காக காஸ்ட் பண்ணி பிரிண்டெல்லாம் போட்டு பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரா பிரிண்ட்லாம் போட்டுலாம் செய்ய முடியாது, நான் தரேன் சார். எவ்வளோ சார் கேட்குறீங்கன்னா ஒரு 50,000 கொடுங்க. 50,000 அன்றைக்கெலாம் இன்றைக்கி ஒரு 10 லட்சம் 20 லட்சம் மாதிரி வச்சுங்க. 50,000 ரொம்ப அதிகம் சார், உங்களுக்கு பிரிண்ட் காஸ்ட்டு வேணா ஒரு 5,000 to 7,000 தான் இருக்கும், நான் ஒரு 30,000 தரேன் அப்படின்னு. உடனே நீ படம் பார்த்தியாண்டார். நான் வந்து படம் பார்த்துட்டு இவர்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினச்சி தான் உள்ளே போகிறோம். அவர் நல்லா தெரியும் எனக்கு. போக்குரி ராஜா அம்மா அந்த காலத்தில் பழக்கம் எனக்கு இருந்தாலும் தொழில் ரீதியாக சில இடத்துல கம்னு இருக்கணும்னா என்னால் அது முடியல. பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருக்குது படம். இப்படியா கிளைமேக்ஸ் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது சார். யாருக்குமே பிடிக்கும் சார். ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்துட்டு ஒருத்தி அவசியப்பட்டு அவள் எவ்வளோ வேதனையோடு அதை விட்டு அவள் வெளியே போகிறான்றது மிடில் கிளாஸ் லோ கிளாஸில் நம்ம போய் வாழ்ந்தால் தெரியும் சார். நீங்களாம் வேற எல்லாம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்துருப்பீங்க. நாங்கள் எங்கள் எதிர்த்த வீடோ பக்கத்து வீடோ அவங்க மாதிரி நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வாழ்ந்து வந்த உணரப்பட்ட திருவெட்டூரில் இருந்தலாம். பட் எங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் வந்துட்டு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு நல்லா தெரியும். அவள் எந்த லக்ஷ்மி நடிப்பு டாப் கிளாஸ் சார். உடனே சரவணன் சார் லைனில் போட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸிபியூட்டர் வந்திருக்காரு, படம் கேட்குறாரு. நான் இது மாதிரி இல்லை, பிரிண்ட் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் இந்த கதையை படம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் ஒரு சேம்பரில் படம் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு படத்தை பற்றி ரொம்ப ஹைப்பாக சொல்கிறார். ஒரு செகண்ட், என்ன பிரதர் எப்படி இருக்குது படம் பார்த்தீங்கன்னா? நல்லா இருக்குது சார், கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏவிஎம் சரவணன் சார். அப்போ நீங்கள் இப்போ சுரேஷ் கேட்குற காசை வந்து கொடுத்துருங்க, படம் ஓடலைன்னா அடுத்த படம் பார்த்துக்கலாம், ஓடிச்சுன்னா சந்தோஷம் சார், ஓடலாம் நீ கொடுக்கவே வேணாம் சார் சுரேஷ் சார்ட்ட சொல்லி 30,000 கொடுக்குறேன் சார், ஓடுதோ ஓடலையா நீங்கள் திருப்பி கொடுக்க வேணாம், இதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் நீங்களே எடுத்துங்க. 50,000 எனக்கு அதிகமாக தோணுது, 30,000 நியாயமாக படுது. இதே அடிப்பட்டால் நான் தாங்குவேன். இதுக்கு மேலே என்ன கலெக்ஷன் உங்களுக்கு, இது அடிப்பட்டால் நான் அது கீழே தான் லாஸ் ஆச்சுன்னா என் பொறுப்பு சார். சரின்னு போட்டோம். நான் ஊமை வெடிகளை வேறு ஆகஸ்ட் 15 போட்டேன். இந்த படம் ஜூலை ரிலீஸ். படம் ரிலீஸே படம் பார்த்து படம் போகிறோம். விசு சார் வீடு கொரட்டூர், எங்கள் தேட்டர் பாடி சிவசக்தி. காலை காட்சி காலையிலவே பார்த்தா ஒரு 400 பேர் லேடிஸ் எல்லாம் இருக்காங்க கலந்து. அப்போல்லாம் காலை காட்சி தொலைக்காட்சி இல்லாத நேரம், இப்போ தான் சீரியல் எல்லாருக்கும் அப்படி இருக்காது, மேபி நூல் சொல்ல எல்லாம் இருக்கும். படம் பார்த்து முடிஞ்ச உடனே எல்லா லேடிஸ்லாம் கடலில் அழுதுட்டு அப்படியே போகிறாங்க. அப்போ நம்ம வீடியோ ஷூட் பண்ண முடியாது, செல்லாம் வச்சு எடுத்துருக்க முடியாது. கொண்டு போகும்போது விசு சார் அவங்க தம்பி கிருஷ்ணு சார் நிற்கிறாங்க தேட்டரில் கேட்டில். ஏன்னா அவங்க வீடு அங்கே தான் கொரட்டூரில். வந்து அவங்கள எல்லாம் பார்த்து எல்லாம் ஹாப்பியாக சந்தோஷமாக கிளம்பிட்டாங்க. சரவணன் சாருக்கு ஃபோன் போட்டு லேண்ட்லைனில் எல் சுரேஷ்கிட்ட சொல்கிறேன், அவர்கிட்ட சொல்கிறேன். அவங்க கேட்ட கேள்வி எல் சுரேஷ் கேட்குற நீ கொடுத்த காசு வந்துடும் கூட கொடுப்பேன் சார் அப்படின்ட்டு. அவருக்கு படமே ஆவரேஜ்னு நினச்ச ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் திடீர்னு போய் படம் போடணுன்னு கேட்குறான். அவங்க ஒரு அமௌண்ட்டை குறிப்பிட்றாங்க, அந்த அமௌண்ட்டை ஒன்று கொடுக்குறான். இந்த அமௌண்ட் இல்லாமல் மேற்கொண்டு எடுத்துக்கன்னு சொல்கிறான். கன்வின்ஸ் பண்ணி படம் போட்டவன நான். படம் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் பார்த்தா சார் அதே இது மேட்டி ஒரு 300 பேர், ஈவினிங் 700 பேர். அந்த என் தேட்டர் கெப்பாசிட்டி 780 எனக்கு சம்திங். அந்த காலத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்லாம் கூட போட்டு விடுவோம் சார். மறுநாள் நூல்ஸோ 900 பேருக்கு மேலே லேடிஸோ ஒரு 200 பேர் திருப்பி போகிறாங்க. படம் விட்ட உடனே தேட்டர் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேயோ ஒரு கோயில்லையோ ஏதோ ஒரு திருவிழாவில் அந்த கூட்டம் வர மாதிரி வந்து சார். அத்தனை பேர் மூஞ்சில் 3/4 பேர் முகத்தில் கண் கலங்கி தான் வராங்க கிளைமேக்ஸில். சார் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1,28,000 ஷேர் தரேன். நான் 30, அவங்க 50,000 கேட்டாங்க. அதோட நல்லதோ கெட்டதோ எனக்கு போயிருக்கும். நான் 30,000 மேலே வரதே உங்களுக்குன்னு சொல்லிட்டேன். கம்மியாக வந்தால் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் மேற்கொண்டு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டோம். 1,28,000 சில்லறை, 130 சம்திங் 125 மேலே தான் நல்லா ஞாபகம் இருக்குன்னு. ஏன்னா இன்னும் கூட போயிருக்கோம். ஊமை வெடிகள் 15th ஆகஸ்ட் வந்துடுச்சு. இதை நான் நூல் சோப் பண்ண வேண்டிய சூழ்நிலை. 100 days எம்ஜிஆர் சார் கையால் வாங்க வேண்டிய ஷீல்டு வாங்கணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க முதல்ல கூப்பிட்டு டேக் போட்டு எனக்கு தான் போட்டாங்க உட்கார வச்சது. ஏவிஎம்ல கே வீரப்பன் ஒருத்தர் இருப்பார், ப்ரொடக்ஷன் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஏவிஎம் அதுலேருந்து சார் சரவணன் சார் வந்து எந்த ஒரு திரைப்படம் எங்கே ஒன்றாலும் இல்லையே, முத்துராமன் சார் ஆகட்டும் யாராக இருந்தாலும் சிவசக்திக்கு ஃபோன் பண்ணி பாண்டியனை கேளுவாங்க.
அது நாங்கள் ஒரு ரஜினி சார் டீம், அவரோட கொஞ்சம் நெருக்கமான நண்பர்கள்லாம் எனக்கு பழக்கம். சார் படம் நிறைய படம் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அவருக்கும் நாங்கள் சொல்லுவோம், அதாவது நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஞானஸ்தா அப்படின்லாம் கிடையாது. கொஞ்சம் அந்த பேசிக்காக கொஞ்சம் தேட்டரில் மக்களோட உட்காந்து மக்களுடைய பல்ஸ் தெரியும், படங்கள் பார்க்கவே கொஞ்சமாவது கொஞ்சம் நாலேஜபிள் இருக்குன்னு சொல்லிட்டு அது சொல்லுவோம். அடுத்த சம்சாரம் சேர்த்து அப்புறம் பாடி சொல்லி தட்டாது, சங்கர் குரு எல்லா படமும் அவர் மனிதன், ஏவிஎம் ப்ரொடக்ஷன் படம் எல்லாமே எங்கள் பேனர் வரும். அதே மாதிரி ராம்நாராயண் சார் படம் எல்லா படமும் அவர் படமும் வரும். ஸோ தேட்டர் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா எந்த புது படமாக இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கும் இருக்காங்க. இன்னைக்கு கூட படம் ரிலீஸ் ஆகி ஓடிச்சுன்னா திருப்பூர் சுப்பிரமணியத்தை கேளுங்க, கோயம்புத்தூர் அவர் தேட்டர் வச்சுருக்காரு. அவர் பேசிக்காக எங்களை டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவர், தேட்டரில் அவரை கேளுங்க. இல்லை இங்கே வேறு யார் லோக்கலில் சில பேர் இருப்பாங்க, அந்த ஆல்பர்ட் மாரியப்பன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் போய் கேளுங்க, பாண்டியனை கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக சொல்லிட்டு இருப்போம். அது ஒரு தேட்ரு நடத்தின அனுபவம். அதன் பிறகு நான் விநியோகஸ்தராக மாறுறேன். திரைப்படங்களை வாங்கி விநியோகம் பண்ணுறதுலாம் நான் பண்ண படம் தான் கரகாட்டக்காரன், புதிய பாதை. ஸோ இந்த மாதிரி படங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அண்ணன் ராமநாராயணன் சாருடைய தேலாண்டால் ப்ரொடக்ஷனில் அவருடைய வந்த படங்கள் எல்லாம் மகாதேவன், சகாதேவன், மனைவி ஒரு மனைக்கும், மனைவி சொல்ல மந்திரம், இப்படி படிப்படியாக வாங்கின அப்புறம் நாம் யோசிப்போம், கன்ஃபார்ம் பண்ணாலும் தொழிலில் யாருக்கோ ஒரு தேட்டர் ஓனருக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தேன், நல்ல படமாக ஹிட் ஆச்சு. எனக்குன்னு ஒரு தேட்டர் எடுத்து நான் பண்ணேன், எல்லா படம் ஹிட் ஆச்சு. நான் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறுறேன், எனக்கு எல்லா படமும் விநியோகம் நல்லா மாறுது. ஏன் ப்ரொடக்ஷன் எடுத்தால் என்ன? சினிமாவை நம்மளுக்கு என்னவோ ஒரு ஈர்ப்பு சக்தி. நான் எந்த ஜோசியம் ஜாதகம் அந்த டைமில் பார்த்ததில்லை, இப்போ டெய்லி பார்க்குறேன். அது வேறு, நல்லா இருக்கும் போது பார்க்க மாட்டோம். அந்த டைமில் எனக்கு இதெல்லாம் நாலேஜ் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. நல்லா இருந்ததோ அந்த ஆர்வம், சாப்பிட்ற டைமை தவிர மீது எல்லா டைமும் சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு வாழ்ந்த வாழ்க்கை அந்த நேரம். இப்போ அப்படி தான். ஸோ அந்த இருக்கும்போது ஏன் படம் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஆசை வந்தது. அந்த ஆசைக்காரன்னா ஒரே டைமில் காதலன் ஷிஃப்டிங், வில்லாதி வில்லன், ஆயுத பூஜை, ராஜகுமாரன், இந்து, ஒரு கட்டத்தில் ஒரு 7-8 படங்களை ரிலீஸ் பண்ணேன் ஒரே டைமில் டிஸ்ட்ரிபியூட்டர். அது கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. திருடா மனிதத்தில் சார் படம், அது சாங்ஸ் எல்லாம் பெரிய ஹிட்டு, படம் ஆவரேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ் ஆகும்போது சரி இதுவோ பயமாக இருக்குது, இது டிஸ்ட்ரிபியூஷன் பயமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது, வித்துடுறாங்க, எடுத்து வாங்குறவங்க மாட்டிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணால் என்ன, நம்ம சின்ன பட்ஜெட்டு படம் தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் பண்ணும்போது சார் ரஜினி சார் படம் முத்து ரிலீஸ். ஸோ அவருடைய படங்கள் நிறைய படம், மோஸ்ட்லி எல்லா படம் நான் தான், அவங்க பண்ணுற படங்கள் நான் தான் பண்ணுவேன், வெளியே படம்னா நான் பண்ணுவேன். அவர் நடித்த படத்தில் ஒரு 50-60 படம் நான் சிவசக்தி உட்பட வெளி தேட்டர்லாம் சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் பார்ட்டின்வாங்க, தேட்டர் ரிலீஸ் 3 பேர் தேர்ட் பார்ட்டி. நம்ம உங்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் காசு 4 லட்சம் 3 லட்சம் கொடுத்து போடுவோம். அவரோட ஃபேன் ஒரு பக்கம், அந்த அவர் படத்தை போடுறது ஒரு லைக்கிங் எனக்கு. அப்படி முத்து படம் ரிலீஸ் தீபாவளி. அதுக்கு முன்னாடி எல்லா படம் நாங்கள் தான் மன்னன், அண்ணாமலை, எஜமான், முறைப்பாளி, பாண்டியன், படைய படம் நான் ரிலீஸ் பண்ணேன். முத்துக்கு அப்புறம் படையப்போ வந்தது. முத்து படம் போட்டு சாரை போய் ஏவிஎம் ஸ்டுடியோவில் பார்க்குறேன். சார் இந்த மாதிரி படம் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த படம் ஆரம்பிக்கல என்னன்னு அவங்களுக்கு ஒரு ஷாக்குன்னா, நல்லா இருக்கணும் எல்லாருமே. இது இந்த தொழிலை பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணவங்க முதல்ல சொல்கிறது பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க அனுபவப்பட்டு அடி வாங்கி எல்லாம் வந்து இப்போ நமக்கு இது தெரியுது. இப்போ நம்மளுக்கிட்டே யாராவது படம் எடுக்க சொன்னால் நம்ம என்ன சொல்லணும்னா அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுவோம், பார்த்துப்பா அது பண்ணும். நமக்கு சொன்னது இப்போ நம்ம சொல்கிறோம், நமக்கு சொல்லும் போது நம்ம கேட்க மாட்டோம். வந்து ஜெயிச்சவங்க உண்டு, தோற்றவங்க உண்டு. நம்மளுக்கு கொஞ்சமாவது அடிப்படை பேசிக் நாலேஜோடு தான் வந்திருக்கும். ஒன்றுமே இல்லாமல் பணத்தை எடுத்தால் தான் எங்கள் ஆட்கள் அமைதியை பொறுத்து இருக்கு. நம்மளுக்கு நம்ப மாட்டேங்க. அஜித் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம், ஆசை தேவாசாரை கன்ஃபார்ம் பண்ணும்போது ஆசைன்னு ஒரு படம் சாங்ஸ் பார்த்தேன். போய் நல்லா இருக்கா படம், நல்லா ஃப்யூச்சர் இருக்குது பண்ணுங்கன்னு யாரும் கேட்டால் அவங்க மேனேஜர் யாரோ ஒருத்தர் வந்தார், கூப்பிட்டு போய் பணம் கொடுத்து அஜித்தை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவரோட ஷூட்டிங்லாம் ஆரம்பித்து தான் பார்க்குறேன். ஊட்டியில் ஷூட்டிங் ஆரம்பம் அப்போட போல் சென்னையில் ஷூட் பண்ணும்போது தான் ஒரு வாட்டி போய் மீட் பண்ணி தான் நான் தான் ப்ரொடியூசர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன். சார் அந்த படம் ஊட்டி போர்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் 3 சாங்கு, ஒரு ஃபைட்டு, சீன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. 25 நாள் சார். அந்த முத்துவுடைய தேட்டரு வசூல்லையே நான் எடுத்த படம் அது வான்மதி. அப்போ சினிமா பாருங்கள், ஒரு தேட்டரில் திரைப்படம், ஒரு தேட்டரில் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணால் கூட ஒரு படம் எடுக்க முடியாது. தமிழ்நாடு ஃபுல்லாக தேட்டர் கலெக்ஷன் கொண்டு வந்து கொடுத்தா கூட ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகுது கஷ்டம். ஒரே முத்து படம் பாடி சிவசக்தி ரிலீஸ் 100 days அந்த படம். அந்த படத்துக்கு அடுத்து 100வது நாள் முடிஞ்சு பொங்கல் வருது, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் வான்மதி. அந்த கலெக்ஷன்லேயே அந்த படத்தை 30 days ஷூட் பண்ணோம் சார். முத்து கலெக்ஷன்லேயே டெய்லி வசூல் 40,000 30,000. அப்போ எல்லாம் கூட போனால் ஒரு வாரத்துக்கு என்ன ஒரு 5 லட்சம். அன்றைக்கிலே பெரிய பேட்டா கிடையாது. அன்றைக்கெல்லாம் ஒரு நார்மல் அஜித் சாருக்கோ இல்லை ஹீரோயினுக்கோ எனக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சுவாதிக்கு தான் சம்பளம் அதிகம். அவங்களுக்கு தேவான ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு அந்த நேரத்தில். அதனால் இவரை விட கொஞ்சம் 50,000 கூட வாங்கினாங்க சுவாதி. இவருக்கு எவ்வளோன்னு கேட்டு அவன் வாங்கலை.
அன்றைக்கி அவங்களுக்கு ட்ரெண்டுக்கு நாங்கள் அர்ஜென்ட்டாக டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25-50 கூட கேட்க கொடுத்து ஓகே பண்ணி பண்ணோம். அவங்க சம்பளம் இந்த டெய்லி ஷூட்டிங் எல்லாம் சேர்த்தால ஒரு அன்றைக்கி கணக்குன்னு ஒரு 75 பிரிண்ட்டு காசு தான் அதிகம். ஒரு பிரிண்ட்டு போட்டால் 12,000 15,000 அதுதான் 20-30 பாக்ஸ் 40 பாக்ஸ் போடும்போது அதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பப்ளிசிட்டி கொஞ்சம் அந்த இது விளம்பரம் பேப்பர் ஆடெலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. நல்லா விளம்பரம் பண்ணி நல்லா பண்ணோம். 100 days 120 அலங்கார் தேட்டர் மவுண்ட் ரோட்டில் கடைசியாக ஒன்ற படம் 110 days லாஸ்ட் நூல் ஷோவோட தேட்டர் க்ளோஸ் பண்ணாங்க. உதயத்தில் 100 days ஓடிச்சு, எங்கள் இதில் பாரத்தில் ஓடிச்சு. ஆனால் அந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருந்தது. அந்த ஆசையை வச்சு நாலேஜ் இருந்தது. டக்குன்னு ஆசை படத்துக்கு உண்டான ஹீரோ கிடச்சாரு, தேவா படத்தில் ஓட்டு ஹீரோனே கிடைச்சாங்க, முத்துன்னு ஒரு படம் தேட்டருக்கு கிடச்சிது. இதெல்லாம் கிடைக்குது பாருங்க. இப்போ நம்ம பெருசாக எங்கேயோ லேண்டை விற்றோ ஃப்ளாட்டை விற்று நகையை விற்று கொண்டாந்து இதில் இறக்கி ஒரு ஆஃபீஸ் போட்டு உட்காந்துக்கின்னு அப்படி பார்க்கல. இந்த தொடர்பு எங்கெங்கே போது பாருங்க. ஒரு தேட்டர் நடத்துகிறோம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும், ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அப்போ அன்பாலியா பிரபாகர் சார் நண்பராக இருக்கார். அவர் ஆஃபீஸில் இருந்த அகத்தியன் சார் பழக்கமாக வராரு. அகத்தியன் சார் போய் தங்கர் பச்சான் சாரை கொண்டு வராரு. தங்கர் பச்சான் போய் ஒரு ஆர்டினேட்டரை கொண்டு வராரு. ஒருத்தருக்குள்ள டக்குனு ப்ரொடக்ஷன் எல்லாம் அவங்களே பார்த்துட்டாங்க மீன்ஸ் அவங்களே எல்லாமே ஒரு சொந்த கம்பெனி மாதிரி ஒரு ஆகிப்போச்சு. அது திடீர்னு கம்பெனிக்கு பேர் அகத்தியனே ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்தார், விஜயின் பேர். அவர் நம்ம டி சிவாசர் ஆஃபீஸ்லாம் இருப்பார். விஜய் நல்ல பேர், ஃபுல் பேர் தெரியல. அவங்க தான் சேர்ந்து சிவசக்தி மூவி மேக்கர்ஸ், இது கூட்டினா நம்பரு நியூரால் இப்படி வருது, ஆங்கிலத்தில் போட்டால் இப்படி வருதுன்னாங்க. இந்த சிவசக்தினா நான் ஆஃப் ஆகிட்டேன். ஏன்னா சிவசக்தி தேட்டர் தான் நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்தது. அந்த தேட்டரில் தான் இன்றைக்கும் உங்கள் கூட இன்டர்வியூவில் சிவசக்தி பாண்டியன்னால அந்த பேரை பேசுனால இண்டஸ்ட்ரிக்கு நானே நினச்சிப்பேன், அப்பா வச்ச பேரோட நம்ம கூட வச்சுக்கிற பேர் நல்லா இருக்கு. சரவணன் சார் தான் வச்சாங்க. இப்போ ஏவிஎம் சரவணன் சார்னும் போது அது எவ்வளோ பெரிய வேல்யூபிள். நான் அவரை கம்பேரிசன் பண்ணல, நிறைய பேர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது மாதிரி இப்போ விற்கும்போது இப்போ சிவசக்தி பாண்டியன்னும் போது தேட்டர் ஓனர் யாரோ நம்ம லீஸ் தான் நடத்துகிறோம். ஆனால் பண்ணுற அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு இன்னும் பாருங்கள், உங்களோட இன்டர்வியூ தந்துடுறதுனாலும் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஆர்வமாக எடுத்த படம் வான்மதி. அது ஓடின பிறகு ஆசைகள் விடாது இல்லையா. அதுக்கு அடுத்த படம் பண்ணணும், கமர்ஷியலாக பண்ணணும், லோ கிளாஸாக. நல்ல லோ கிளாஸ்னால் தப்பு இல்லை, லோ கிளாஸ் மீன்ஸ் நல்ல ஆக்ஷன் ஃபைட்டு ஹீட்டு டான்ஸ் சீன்ஸ் அந்த மாதிரி தான் சினிமாவில் சம்பாதிக்க முடியும்ன்ட்டு நாங்கள் அப்படி தானே வரோம் தேட்ரு அப்படின்னு வரும்போது இந்த டக்குன்னு நம்மளை சேஞ்ச் பண்ணுது. ஒரு காதல் கோட்டைன்னு ஒரு கதையை பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் ஒரு மாபெரும் ஹிட்டாகி வரலாறு காணாத அதாவது எத்தனை சொத்து நான் சேர்த்து வச்சுட்டு எவ்வளோ வீடு வாசல்கள் அது மாதிரிலாம் நிறைய சம்பாரித்து நான் வச்சுட்டு போனாலும் அது என் பசங்களுக்கு எந்த அளவுக்கு நிற்கும் அப்படின்றத விட காதல் கோட்டைன்ற ஒரு காவியத்தை நான் எடுத்தது சினிமா துறைக்கு நான் படைச்சது. என் லைஃப்பில் நான் பண்ணது பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே ஆஃப் ஆகி சிவசக்தி பாண்டியனால அந்த காதல் கோட்டை. அது பாருங்கள், அந்த நலமறி ஆவல், நீ இங்கே சுகமே நான் அங்கே சுகமா. சரவணன் சார் அடிக்கடி எனக்கு எப்போது ஃபோன் பண்ணி ஏதாவது பேசுறதுக்காக பண்ண விட, பிரதர் தயவுசெய்து ஃபோனை உடனே எடுத்துடாதீங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுக்கன்னு. பிகாஸ் அந்த சாங் அவர் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி அந்த பாட்டை என் பேத்தி பாடுறாங்க கோயம்புத்தூர்லேருந்து. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, தாத்தா நீ இங்கே சுகமே நான் அங்கே சுகமான்றாங்க. அப்போது அது என்ன ஜென்ரேஷனுக்கு என்னை கொண்டு எவ்வளோ இன்னும் ஒரு காலம் கடந்து கூட அந்த படம் ஒரு அற்புதமான படம். இந்த மாதிரி படம் எனக்கு கிடைச்சதுக்கு ஃபஸ்ட்டு இறைவனுக்கும் இந்த அகத்தியன் அந்த டீமுக்கும் நான் நன்றி தான் சொல்லணும். சார் வான்மதியோடைய கலெக்ஷன் என்ன இருந்திருக்கும் சார்? சார் அன்றைக்கெலாம் விலை ரொம்ப கம்மி தானே சார். அன்றைக்கி 4 லட்சம் 5 லட்சம் ஏரியா போகும் சார். நான் ஒரு 75 lakhs மேபி ஒரு ரூபாக்குள்ளே ஒரு படம் பண்ணியிருந்தோம்னா எங்களுக்கு 20 lakhs 20% ஈஸியாக ப்ராஃபிட் கிடைக்கும். அது விளம்பரத்தில் செலவு பண்ணிட்டேன். வான்மதி பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையார்பட்டி ஹீரோனி வாலி சார்ட்ட போய் சொல்கிறேன், சார் புதுசாக வந்திருக்காங்க தம்பி மாதிரி சார், நல்லா 4 வார்த்தைகள் நல்லா வச்சு எழுதி அவர் பெருசாக ஜெயிக்கணும் சார், அவர் ரொம்ப ஒரு கூட்டம்னா உடனே பிள்ளையார்பட்டி ஹீரோ கணேசா நீ மனசு வச்சா நானும் ஹீரோப்பா, அவுட்டோர் ஆலமரம் அரசம்பரம் அதெல்லாம் போட்டு கிடக்குன்னு நீ அந்த பாட்டு வந்தோடனே அந்த டிசைன் அப்படியே போட்டு அப்படியே கோட்டர் பேஜ் அஜித்துக்கு. அதுக்கப்புறம் அஜித்துக்கு பண்ண விளம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இல்லை யாராலையும் அது இன்னும். ஏன்னா விளம்பரம் நான் ஒன்றும் எழுதலை, தினத்தஞ்சிலாம் தினகரனுக்கும் கொடுத்த பில்லு காசு இருக்குது. எத்தனை டபுள் ஃபுல் பேஜ், அப்படி திறந்தால் டபுள் ஃபுல் பேஜ் காதல் கோட்டை. மீண்டும் கல்யாண பரிசு என்று கூறிய எங்கள் ஜிவி அவர்களுக்கு நன்றி. எத்தனை நேஷனல் அவார்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ் திரைப்படத்துறையில் ஜாம்பவான்கள் சார். எவ்வளோ பெரிய இயக்குநர்கள் வாழ்ந்த காலம். ஒரு பீம்சிங் சார் ஆகட்டும், ஸ்ரீதர் சார் ஆகட்டும், ஏபி நாகாதி சார் ஆகட்டும், அப்படியே வரலாறு சொல்லிட்டே போகிறோம். அதுக்கப்புறம் வந்த பாலச்சந்திரன் சார், பாரதிராஜா சார், ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான் சார். அவங்களெல்லாம் நம்ம மகேந்திரன் சார், பாலுமகேந்திரன் சார், இப்படி ஒரு
சொன்னால் சொல்லிட்டே போகலாம். திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்கள் படத்துக்கு பெஸ்ட்டு டைரக்டர் அவார்டு. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் தங்கர் பச்சான் சார் கொடுங்க சார், கொடுக்க அவர் கிடைக்காதா அப்படின்னு. கேமராமேன், ஏன்னா எனக்கு அவர் மேலே லவ், தனிப்பட்ட பாசம். அவர் எனக்கு கூட ஒரு கேமராமேன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அவர் நிறைய திட்டுவாங்க. அவரை, இவர் தான் போய் பாண்டியன் சார் இது பண்ணுறாரு, இவர் சொல்கிற ஆள் தான் கதை கேட்கணும், இவர் சொல்கிற ஆள் தான் உள்ளே போகணும் அப்படின்னு அவர் மேலே கொஞ்சம் பேடான ஒரு இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் நான் கவலைப்படல. நம்ம வெற்றி நல்லது யார் நம்ம சொல்கிறாலும் எடுத்துக்கணும். அவர் மேலே ஒரு பாசமாக இருப்பேன். அவரு கிடைக்கலையா அப்படின்னு. இல்லை ஏன் சார் அப்படின்ட்டு ஜிவி சார் எடுத்துட்டாங்க. அவரும் நான் பேசிக்காக டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்த தொட்டு கொஞ்சம் நெருக்கமாக இருந்தது. அக்னி நட்சத்திரம், நாயகன், தளபதி இந்த படம்லாம் திரையிட்டுருங்க. அதுக்காக வேண்டி கொஞ்சம் டச் இருக்குது. அதுக்கு மேலே அவர் வந்து படத்தையே இந்த குட்லக்கில் பாராட்டிட்டு கல்யாண பரிசு இருக்க பண்ணிட்டு எங்கள் படைப்பு அவங்க படைப்பாது. அதுக்கு தான் கல்யாண பரிசு என்று கூறிய எங்கள் ஜிவி அவர்களுக்கு நன்றி. டபுள் ஃபுல் பேஜ் அன்றைக்கி 3.25 லட்சம் ஒரு லேண்டு காஸ்ட்டாரு. அந்த படம் டைரக்டருக்கு அவார்டு கிடச்சிடணுன்னு சரிலாம் கன்வின்ஸ் பண்ணாங்க. சந்தோஷம். அப்புறம் தான் தெரியுது தமிழ்நாட்டில் இவ்வளோ ஜாம்பவான்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு ஒரு பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் இந்தியான்னு கிடைக்கல, அங்கீகாரம் கிடைக்கல. இப்பொழுது தான் கிடைக்கும் போது அகத்திய மாமுனிவர் ஆச்சே. அகத்தியன் வந்து அகத்திய மாமுனிவர் அதான் பேர் வச்சு. அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் ஒன்று சக்தி. அகத்தியன் கெட்டிக்காரன்றது வேற, அகத்தியன் மாதிரி 100 கெட்டிக்காரன் இருந்திருப்பாங்கல்ல. அதை தாண்டி ஒருத்தருக்கு வந்திருக்கு. அதை நம்ம தயாரித்த படத்துக்கு வந்திருக்கு பெஸ்ட் டிஜிட்டல் ஃபிலிம் அவார்டு, பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ஆஃப் இந்தியா. ஒரே டைமில் ஒரு படம் சக்ஸஸ், பேர் புகழ் வருது, இந்த மாதிரி அவார்டு வாங்குது. கன்னடாவில் ரவிச்சந்திரன் வச்சுக்கிட்டு, ஹிந்தியில் வந்து போனி கபூர் பையன் தம்பி, அங்கேயும் அகத்தியன் டைரக்ஷன். அது அங்கே 100 days போச்சு. ஸோ அந்த ஒரு படம் வந்து இண்டஸ்ட்ரியினுடைய இதையே மாற்றிச்சு, என்னுடைய வாழ்க்கையினுடைய. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸை விட ஏதாவது ஒரு கண்டென்ட் நல்லா இருக்கணுன்றது கொஞ்சம் சினிமாட்டிக் தெரிஞ்சுக்கிட்டேன். சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்கல்ல, அந்த முத்து படத்துடைய கலெக்ஷனில் வான்மதி எடுத்த ரஜினி சார் அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்தாங்க, எப்படி வர்றீங்க அப்படி. ரஜினி சாருக்கு உங்களுக்குமான நட்பு எப்படி இருந்தது, எப்படி ஆரம்பிச்சது? நட்புன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய நண்பர்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு படங்களே வந்து திரையிட்ட வகையில் சிவசக்தி தேட்டரில் நிறைய அவருடைய சாருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேலன் இருக்கார், மறைஞ்சிட்டார். அவரும் வேலன் சார், அந்த சத்யநாராயணன் சார், இவங்களாம் ஒரு செட்டாக இருப்பாங்க. நான் வேலன் சாருக்கு சொந்தக்காரன், அண்ணா நகரில் இருக்கார். நல்ல ஃப்ரெண்டு மாதிரி ரிலேட்டிவ் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ். அவரோட போய் பார்த்து அவர் மூலியமாக தான் சார் கொஞ்சம் க்ளோஸ் ஆகி, அவர் ஷூட்டிங்கில் எங்கே இருக்காங்க வேலன் சார் இருப்பார். அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு முன்னாடியே சாருடைய படம் நிறைய படம் நான் பார்க்க பார்த்தீங்கன்னா நெற்றிக்கல், திருமுள்ளு, அடுத்த வாரிசு, நான் மகாநல்ல, நான் அந்த கை கொடுக்க அந்த காலத்துக்கு வருவேன். நான் சொல்கிற படம் இப்போ அந்த படம் அந்த மாதிரி படங்கள்லாம் போட்டு அப்புறம் மாப்பிள்ளை இந்த மாதிரி படங்கள்லாம் நான் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் தேட்டரில். அப்படி போட்டு வகையில் வரும்போது தான் கடைசியாக அவரோட ரொம்ப இதுவானது இந்த வேலன் சார் மன்னன் படம் சார் ரிலீஸ் பண்ணாங்க. என்எஸ்சி சேலரிக்கு பதிலாக அவர் வந்து அவர் சம்பளமே கேட்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க, கம்மி. அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் போட்டோம்னா ஒரு படம் போட்டால் அன்றைக்கி அந்த வருஷம் அந்த காலேஜ் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடலாம். ஒரே ஒரு படத்தை தேட்டரில் போட்டால் இந்த வருஷம் நம்ம காலேஜ் ஃபீஸ். சில காலங்கள் மாதிரி அண்ணாமலை டைமில் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணவங்களாம் உண்டு சார். 3.5 லட்ச ரூபா அண்ணாமலை ஆசை கொடுப்பாங்க. மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த படத்தை வாங்கியிருந்தா 5 லட்ச ரூபா எம்ஜினா வரலன்னா நம்ம கேரண்டி. மேற்கொண்டு எவ்வளோ வந்தாலும் விநியோகத்தில் போகணும். அப்படி அண்ணாமலையை போட்டால் மேற்கொண்டு 10 லட்ச ரூபா போயிருக்கும். ஒரு தேட்டருக்காரர் படம் போட்டு ஒரு 10 லட்சம் கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட் சார். 10 லட்சம் உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 3.5 லட்சம் தான். 7 லட்சம் 8 லட்சம் கிடைக்கும். அந்த காலத்தில் கல்யாண செலவு எவ்வளோ தான் இருக்கும். 5 லட்சம் 10 கல்யாணம் பண்ணியிருப்பாங்க சார். நகை எவ்வளோ, அது ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டுவாங்க, ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க. ரஜினி சார் படம் போட்டால் அந்த வருஷம் வந்து அந்த தேட்டருக்காரன் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் ஸ்டாலில் வந்து முறுக்கும் சம்சா மற்ற போடுறா பாருங்க, கூல்ட்ரிங்க்ஸு, பாப்கார்னு போகிற அவ்வளோ சந்தோஷமாக போவாங்க. மூட்டையாக வரும் சார் வண்டியில் உள்ளே ஏதாவது இறங்கிட்டு போவானுங்க அந்த கூட்டத்துக்கு. சம்பளம் கிடையாது, இதுதான் ரேட்டு, கம்மி பண்ணுன்னு. இவ்வளோ கிட்டே இருக்குது. பாஷாக்கு யாரும் டிக்கெட் அதிகமாக வைக்கக்கூடாதுன்றார். டிக்கெட்டு 10 ரூபா 20 ரூபாய்க்கு கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டவர். அதுக்கப்புறம் தான் முத்து ரிலீஸ் ஆச்சு. முத்து திரும்பி அவர் அன்னைக்கு பண்ணார் என்எஸ்சி. அப்புறம் படையப்பா அவரை ரிலீஸ் பண்ணார். படையப்பாலாம் என்ன சார் எல்லாம் ஒரு சண்டே ஈவினிங் ஷோ ஞாயிற்றுக்கிழமை பாடி சிவசக்தி தேட்டரில் ஃபஸ்ட் வீக்கில் சண்டே ரிலீஸ் அன்றைக்கி அந்த ஃபஸ்ட் வீக் சண்டே ஈவினிங் ஷோ. தேட்டர் கதவெல்லாம் அவங்களே திறந்துட்டானுங்க சார். உள்ளே போட்டுட்டாங்க எல்லாரும். க்ரௌடு சமாளிக்க முடியல. கொஞ்சம் தேட்டர் என்ட்ரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரோடு கம்மியாக இருக்கும், எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. அடியே கதவை திறந்துட்டு பேத்துட்டு அவங்க நிற்கிறாங்க சார். கணக்கு எடுத்து 2000 பேர் இருப்பாங்க. 2000 பேர் உள்ளே இருக்காங்க, 2000 பேர் வெளியே போகிறாங்க. திரும்பி உடனே திருவிழா போட்டாமல் ரோட்டில் சைக்கிள் 2 வீலர் அப்படியே ஜாம் ஆகி நிற்குது. போலீஸ் வச்சுருக்கேன், வேன்லாம் வருது, அவங்க லெவல் பண்ணுறாங்க, இப்படி அனுப்புகிறாங்க, அப்படி அனுப்ப இந்த சந்துக்கு அனுப்புகிறாங்க. உள்ளே இருக்கிற கூட்டம் அவ்வளோ இருக்குது. எப்படி இருக்குது? நம்ம தான் போட்டோம் அந்த படம். அந்த காலத்தில் 17 லட்ச ரூபா ஒரு தேட்டர் ஷேர்.
இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தேட்டர் ஷேர் கணக்கு பற்றி பார்த்தோம் 1.5 கோடி ரூபா வரும். ஒரு தேட்டர் ஷேர் 1 கோடி 1.5 கோடினா இன்றைக்கி ஒரு 58 தேட்டர் செங்கல்பட்டில் ஈஸியாக செங்கல்பட்டு மட்டுமே அது 40 கோடி கலெக்ஷன் நடத்தும். ஐஎஸ்எல் ரெக்கார்டு 25 கோடி 26 கோடி தான் இன்றைக்கி செங்கல்பட்டு. படையப்பா வந்து தான் இன்றைக்கி 40 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கோம் செங்கல்பட்டு மட்டும். அப்போ எவ்வளோ சிம்பிளாக இருந்திருக்காங்க, எவ்வளோ ஆர்டிஸ்ட்லாம் எவ்வளோ சம்பளத்தை கம்மி பண்ணி எல்லாரையும் வாழ வச்சாங்க. அதனால தான் இப்போ நான் ஒரு வான்மதி எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கேன்னா அந்த மாதிரி எத்தனை தேட்டருக்காரங்க ஒரு தேட்டர் கட்டினாங்க, எவ்வளோ பேர் தேட்டரை விற்று போகிறவங்க தேட்டர் விற்காமல் இருந்தாங்க. ஏன்னா நல்ல இவங்களுடைய கோஆப்ரேஷன் நல்ல படங்கள்லாம் கிடச்சிது. இன்றைக்கி எப்போ எதை விற்கலான்ற மாதிரி சொல்லலாம் எனக்கு கடை. அதானே பயமாக இருக்குது. நீ வாழ வச்சு வாழு. உன்னை யாருக்கு வாழ்க்கை கொடுத்தாலும் அவங்களே வாழ, நீங்கள் வாழு, தரமாக வாழு. பெரிய இயக்குனர் வச்சு படம் எடுக்கும்போது செலவு அதிகமாக இழுத்து விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒன்று இருக்குல்ல சார், உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? இப்போ பாரதிராஜா சார் அவர் படம், பாரதிராஜா சார்லாம் அந்த மாதிரிலாம் அவர் பொருளாதார ரீதியாக பெரிய லெவலெல்லாம் அவர் வந்து சொல்லப்போனால் அவர் வந்து படம் எடுத்து தயாரித்த பெரிய தயாரிப்பாளர் சார். அவர் பெரிய மனோஜ் கிரியேஷன்ஸ் அந்த டாக்டர் பேரில் ஆமாம் ஜனனி அரசுலாம் அதெல்லாம் பெரிய இதில் அவன் தரமாக படைப்பாங்க. அவருக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் மனசார ஆர்டிஸ்ட் துட்டு கொடுத்து வச்சுக்கோ, அவ்வளோதான். அவர் பயக்கட்சி கீழே ஊற்றுருவார். அவர்கிட்ட போய் சம்பளம் கேட்குறதே தப்பு. இதில் வேறு நீ இவ்வளோன்னு வேறு ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? அவருக்கு இதெல்லாம் தமாசா பேசுவான் அவர்கிட்ட ஜாலியாக. ஏன்னா படைப்பாளி சார், அவரை வச்சு தான் நீ ஜெயிச்சு முன்னூறு வர போகிறே தவிர உங்ககிட்ட தர சம்பளம் எனக்கு வாழ்க்கை வைக்க போகிறது இல்லை. என்னுடைய கிரியேட்டிவிட்டி தான் உன்னை வாழ வைக்க போகுது. நான் தான் அல்ல அனும்போது அவங்க போய் கேட்க முடியுமா? நான் அனுப்புகிறேன் ஜெயிச்சுட்டு போவாடிட்டு ஒரு ஆள். அவர்லாம் கமாண்டிங், அவர் தான் கமாண்டர். சேரன் சார் வச்சு படம் எடுக்கிறதுல பெரிய சிரமங்கள் இருக்கும். அவர் வந்து டிஸ்கஷனில் வந்து பெரிய இது அவர்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் அப்படி தான் சொல்கிறது. கொஞ்சம் பிடிவாதக்காரரை தவிர மற்றபடி அவர் மனசை நோவடிச்சு ஆள்லாம் அவர் கிடையாது சார். நல்ல அற்புதமான கலைஞர் சார். இன்றைக்கி கூட சேரன் வந்து படம் பண்ணால் இந்த மாதிரி லேடிஸ் படம்லாம் பண்ணாருன்னா ஆர்டிஸ்ட் ஒத்துழைப்பு கொடுத்து நம்பி அவருக்கு படம் பண்ணாங்கன்னா அந்த படம் செல்ல ஜூப்ளி சார். சேரனை கொடுத்து பார்க்க சொல்லுங்கள், தோத்தாரு அப்புறம் பதில் சொல்லலாம். இனிமேல் இந்த மாதிரி அனாவசியமாக பேச மாட்டேன். அனுபவ உறுதியாக சொல்கிறேன். நல்ல ஆர்டிஸ்ட் நல்ல ஃபேமிலி சார் சேரன் பண்ணல வச்சுங்க பார்த்துக்கலாம் சார். சில்வர் ஜூப்ளி கொடுப்பாங்க சார். அவரோட அசிஸ்டன்ட் பாண்டியராஜ் கொடுக்கல, அவர் என்ன படம் கொடுத்தாரு? இன்னும் அருமையான டைட்டில், 2 படமும் டைட்டில் சூப்பர் டைட்டில் சார். தலைவன் அது முன்னாடி வந்த படம் சரி. அந்த டைட்டில் குடும்பத்தோடைய டைட்டில் தானே. அவர் எங்கேருந்து வந்தார்? அவர் அமெரிக்காவில் தான் வந்தார். அவர் இல்லை நார்த் இந்தியாவில் போய்ட்டு வந்தார். ஒரு சேரன்லேருந்து வந்தவர் சார். அந்த வீட்டிலேருந்து அந்த ஸ்கூல்லேருந்து வந்தவர். அவர் குடும்பம் சேரன் கொடுக்க முடியாதா? நீங்கள் சேரன்னா நீங்கள் சொல்லி பாருங்கள், கோவக்காரன் அப்படியா பிடிவாதக்காரன் இந்த மாதிரி பூசி விட்டு டேட்டை கொடுத்துட்டு பாருங்கள் சார். உங்களுக்கு தேவை 8 தானே சார் கொடுப்பார் சார். இப்படி தான் சார் நல்லவனை கெடுத்துக்குது. அவன் அப்படியா அவன் இப்படியான்னு சொல்லியே கெடுக்குது சார். வான்மதி படம் நடந்துட்டு இருக்கும் போது தான் சுவாதிக்கும் அஜித்துக்கும் காதல் ஒரு தகவலே சொல்லுவாங்க. எல்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி